போராட்டங்களில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் அந்த ஒடுக்குமுறைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த ஒடுக்குமுறைகள் வெளிப்படுத்தப்படுகிறது, அது சர்வதேச அளவில் போகிறது, ஒரு கேள்விக்குட்படுத்தப்படுகிறது என்று தெரிகிற பொழுது அவர்கள் ஒடுக்குமுறைகளை குறைக்க வேண்டி இருக்கிறது. அதனால் மக்கள் உரிமைக்காக போராடக்கூடியதாக இருக்கிறது. இப்போ வெடுக்குநாரை மலையிலும் அதுதான் நடைபெற்றது. வெடுக்குநாரை மலையிலே அங்கே ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் நின்றார்கள். கைது செய்ய போகிறோம் என்று சொன்ன பொழுது கிட்டத்தட்ட 990 பேர் ஓடிவிட்டார். ஆனால் நான் அந்த இடத்திலே எழும்ப மாட்டேன் என்று சொல்லி இருந்த பொழுது என்னை அவர்கள் தூக்கிச் செல்கிறார்கள். என்னை தூக்கிச் சென்ற செய்தி படங்கள் வெளிவருகிற பொழுதுதான் அங்கே ஒரு சிவராத்திரி விழாவில் போலீசார் ஒரு மிருகத்தரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளிவந்திருந்தது. அரசை அம்பலப்படுத்துகின்ற விதமாக நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்கின்ற பொழுது, எங்களுடைய மக்களுடைய எண்ணெய் போராட்டத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நாங்கள் நடந்து கொள்கிற பொழுது அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டிய தேவை அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது அர்ச்சுனா அதை கொச்சைப்படுத்த முற்படுகிறார் என்று சொன்னால், அர்ச்சுனா யாருடைய தேவையை நிறைவேற்ற முற்படுகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே தம்பி அர்ச்சுனா, இந்த பாதை உங்களுக்கு உகந்த பாதை அல்ல. நீங்கள் உங்களுடைய இந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த மக்கள் மிகப்பெரும் தியாகங்களை செய்து கொண்டு வந்தவர்கள். நீங்கள் சொல்லித்தான் இந்த மக்கள் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், மக்கள் ஒரு நெருப்பாட்டுக்குள்ளால் வந்திருக்கிறார்கள். 75 வருடங்களுக்கு முன்னர் இந்த தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் திருவண்ணாமலையில் ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லை என்ற இடத்திலே ஒரு கந்தலாய் குளத்துக்கு கீழ்ப்பகுதியிலே தமிழர்களுடைய அந்த குளம் 100% மக்கால பகுதியில் தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்தது. பிரித்தானியர்களிடமிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த காலப்பகுதியிலே அங்கே ஒரு புத்தர் சிலையை ஒன்றை வைத்து அங்கே ஒரு மணி ஒன்றை கட்டிவிட்டு, அந்த மணி அடிக்கிற பொழுது அதனுடைய ஒலி எந்த எல்லை வரை கேட்கிறதோ அந்த எல்லை வரைக்கும் உள்ள வயல் காணிகள் அனைத்தும் அந்த விகாரைக்கு சொந்தம் என்று இவர்கள் ஒரு பிரகடனத்தை செய்ததும், அதனைத் தொடர்ந்து அங்கே தமிழர்கள் அதிலே ஏற்பட்ட முரண்பாடுகளில் தமிழர்கள் பல நூற்றுக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்டதும் தமிழர்களுக்கு எதிரான சிங்கள பௌத்த அரசினுடைய படுகொலையினுடைய ஒரு ஆரம்பமாக அமைந்திருக்கின்றது. தையட்டி விகாரையானது சட்டவிரோதமான முறையிலே தனியாருடைய காணிகளை ஆக்கிரமித்து முறையான கட்டட அனுமதிகள் எதுவும் பெறப்படாமல் சட்டவிரோதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விகாரை அமைக்கப்படுவதான தகவல்கள் வெளிவந்திருந்த ஓரிரு நாட்களில் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 2021ஆம் ஆண்டிலே நான் அந்த பிரச்சனையை கிளப்பி இந்த கட்டுமானம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்பதை தெளிவுபடுத்தி அந்த டிசிசி கூட்டத்திலே அது தொடர்பான ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று நான் வற்புறுத்தி இருந்தேன். அதற்கு அமைவாக அந்த கூட்டத்தில் இருந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் சிவில் அமைப்புகள் பல அதிலே கலந்து கொண்டிருந்தன. அனைத்து தரப்புகளும் என்னுடைய அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்த நிலையிலே ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் பிரதேச செயலாளரும் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு, பிரதேச செயலாளரும் அந்த குறித்த காணி தனியார் காணி என்பதும் முறையான கட்டட அனுமதிகள் பெறப்படவில்லை என்பதனையும் ஏற்றுக்கொண்டு அது சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு, அது நிறுத்தப்பட வேண்டும் என்று அங்கே தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததோடு அந்த விடயம் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு விவாதத்திற்காக எடுக்கப்பட வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருந்தேன். அந்த அடிப்படையிலே அது யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கும் அந்த விடயம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு, குறிப்பாக எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடயம் மீண்டும் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் அங்கே ஒரு பேசுபொருளாக்கப்பட்டது. அந்த இடத்திலே இருந்து கலந்து கொண்டிருந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக அது ஒரு சட்டவிரோதமான கட்டிடம், தனியார் காணியிலே சட்டவிரோதமான முறையில் ஆக்கிரமித்து கட்டப்படுகிறது என்பதனை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டுப்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எல்லோருமாக முன்மொழிந்திருந்தோம். அங்கிருந்த பிரதேச செயலாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்னங்க வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் செயலாளர் உட்பட சகலரும் அங்கே இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த பகுதிகளுக்கு சென்று பார்வையிட முடியாத அளவுக்கு அந்த பகுதி இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. ஆனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. மக்களை பொறுத்தவரையிலே இந்த காணிகள் தங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள்.
இவ்வாறான நிலைமையிலே வந்து அந்த மக்கள் எங்களிடம் இந்த காணியை மீட்டுத் தருவதற்கு ஒரு போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் கடந்த 23ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 மாதங்களை கடந்திருக்கின்ற நிலைமையிலே தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் வந்து நாங்கள் அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து காணி உரிமையாளர்கள் உடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் அந்த போராட்டம் நடைபெற்று வந்திருக்கின்றது. அந்த மக்களுடைய கோரிக்கை என்பது வந்து தங்களுடைய சொந்த காணிகள் தங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், அந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் இதை பாராளுமன்றத்திலும் கூட வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சட்டவிரோத கட்டுமானம் விகாரை அகற்றப்பட வேண்டும், இது இராணுவத்தினரால் சட்டவிரோதமான முறையிலே இந்த விகாரை இராணுவத்தினுடைய தேவைக்காகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இது இராணுவத்தினரால் கட்டப்பட்ட விகாரை என்பது அந்த விகாரையினுடைய வாசலிலே ஒரு பலகையிலே பொறிக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக நானும் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலே எத்தனையோ தடவை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அவ்வாறான ஒரு நிலையிலே தான் இந்த கடந்த 31ஆம் தேதி ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலே யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிற்பாடு இந்த விடயம் ஜனாதிபதி அனுர தலைமையிலே வந்து நடைபெற்ற பொழுது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினாலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அங்கே அவரால் அந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி இப்போ இந்த விடயம் நடைபெறுகின்ற பொழுது இந்த விடயங்களை சர்வதேச சமூகம் முழுமையாக கவனித்து கொண்டிருக்கின்றது. இலங்கை பொருளாதார ரீதியாக வீழ்ந்து போயிருக்கிறது. இந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டெழுவதற்காக அவர்கள் சர்வதேச முத்திரம் முழுமையாக தங்கியிருக்கின்றார்கள். உலக வங்கியில் தங்கியிருக்கிறார்கள், ஆசிய அபிவிருத்தி வங்கியில் தங்கியிருக்கிறார்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் தங்கியிருக்கிறார்கள், இந்தியாவில் தங்கியிருக்கிறார்கள், ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலே தங்கியிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பங்களிலே இவர்கள் அந்த உதவிகளை பெறுவதற்காக தாங்கள் அனைத்தினங்களையும் அரவணைத்து கொண்டு செல்கின்றோம், ஒரு அபிவிருத்தி பாதையிலே நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லுகின்றோம் என்று சொல்லித்தான் அவர்கள் அந்த உதவிகளை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே இந்த இவ்வாறான இனவாத செயல்பாடுகள் சட்டவிரோதமான செயல்பாடுகள் நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து பொதுமக்களுடைய காணிகள் அந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தமாக இருக்கின்ற நிலைமையிலே ஜனாதிபதி அனுரகுமார முன்னிலையில் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கிளப்பிய இந்த விவகாரமானது வந்து சர்வதேச அளவிலே வந்து அனுரகுமார திசாநாயக்க அதற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி நிலைமையை தோற்றுவித்திருந்த பொழுது அவரை அந்த அரசினுடைய இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளை மூடி மறைத்து பாதுகாக்கின்ற விதமாக ஆளுநருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. ஆளுநர் அதில் அவசரப்பட்டு உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை மக்கள் மாட்டுக்காணிக்கு சம்மதித்து விட்டார்கள் என்ற ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்தை அதிலே முன்வைத்ததன் மூலம் மக்களுடைய நலன்களுக்கு எதிராக ஒரு அப்பட்டமான பொய்யை அவர் அதிலே கூறியிருக்கின்றார். அதன் மூலமாக வந்து அனுரகுமார திசாநாயக்க பதிலளிப்பதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதே போன்றுதான் தம்பி அர்ச்சுனா அவர்கள், அவர் ஒரு முன்னாள் காவல்துறை உறுப்பினர் ஒருவருடைய மகன் ஆக இருந்த போதும் கூட இந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு தமிழர்களுடைய 75 வருட கால போராட்ட வரலாற்றை அவர் அறிந்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு இருந்தும் கூட வந்து அவர் இந்த பேரினவாத அரசினுடைய செயல்பாடுகளுக்கு தொடர்ந்தும் ஒரு அனுமதி கொடுக்குற அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஏதுவாக அந்த கட்டப்பட்ட விகாரை அகற்றப்பட தேவையில்லை, மாட்டுக்காணிகளை வழங்குங்கள் என்று அவர் எழுந்தமானமாக அவர் அந்த கருத்தை கூறுகின்றார். நாட்டிலே சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. சட்டத்திட்டங்களின்படி ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களுக்கு மாத்திரம்தான் மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக காணிகளை சுவீகரிக்க முடியும். ஆனால் இது சாதாரணமான ஒரு விகாரை, பொதுமக்கள் வாழ்ந்த இடத்திலே உறுதி காணிகளிலே வந்து அவர்களை வலுக்கட்டாயமாக 30 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியேற்றி விட்டு மீண்டும் அந்த காணிகளை கையளிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கூறிவிட்டு அந்த மக்களை அங்கே செல்ல விடாமல் தொடர்ந்தும் பாதுகாப்பு பிரதேசமாக வைத்துக்கொண்டு அங்கே சட்டவிரோதமான ஒரு கட்டுமானத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் சொன்னால் காணி உறுதி மக்களுடைய பேரில் இருக்கிறது. ஆகவே காணி ஒரு சட்டவிரோதம். கட்டுமானங்கள் அமைக்கப்படுவதாக இருந்தால் உள்ளூராட்சி மன்றங்களிலே அனுமதிகள் பெறப்பட வேண்டும். எந்த அனுமதிகளும் பெறப்படவில்லை. ஆகவே ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்பது வந்து ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து இந்த தான்
அனைத்தையும் ஐயம் திரிபுர கற்றவர் என்று சொல்லிக்கொண்டே ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை நியாயப்படுத்துகின்ற விதமாக அர்ச்சுனா கூறிய கருத்து என்பதும் இனவாத சிங்கள அரசினுடைய இனவாத செயல்பாடுகளை மூடி மறைத்து அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கிடைக்காமல் செய்வதற்கு அவருடைய கருத்துக்கள் வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த செயல்பாடுகள், இரண்டு பேருடைய செயல்பாடுகளும் இந்த சிங்கள பௌத்த அரசை, இந்த சர்வதேச முத்திரம் பொருளாதார முயற்சிக்காக கையேந்தி நிற்கின்ற இந்த சிங்கள பௌத்த அரசு பொறுப்பு கூற வேண்டிய இடத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் இருவருமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இது மக்களுடைய நலன்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு செயல்பாடு. இந்த இவ்வாறான செயல்பாடுகளில் எதிர்காலத்தில் இவர்கள் ஈடுபடக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தம்பி அர்ச்சுனா உடைய போக்கு முழுக்க முழுக்க இந்த பேரினவாத அரசு சர்வதேச சமூகத்தின் முன்னால் பொறுப்பு கூற வேண்டிய இடத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் எதிர்காலத்திலே மீண்டும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை அது தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்வதற்குமான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு மட்டும்தான் அவருடைய செயல்பாடுகள் வழிவகுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தம்பி அர்ச்சுனா இந்த பாதை இந்த போக்கில் இருந்து முற்றுமுழுதாக மாற வேண்டும். அவர் மக்களுடைய அந்த கடந்த கால 75 வருட போராட்ட வரலாற்றை கொச்சப்படுத்தக்கூடாது. 75 வருடங்களுக்கு முன்னர் இந்த தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் திருவண்ணாமலையில் ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லை என்ற இடத்திலே ஒரு கந்தளாய் குளத்துக்கு கீழ்ப்பகுதியிலே தமிழர்களுடைய அந்த குளம் 100% மக்கால பகுதியில் தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்தது. பிரித்தானியர்களிடமிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த காலப்பகுதியிலே அங்கே ஒரு புத்தர் சிலையை ஒன்றை வைத்து அங்கே ஒரு மணி ஒன்றை கட்டிவிட்டு அந்த மணி அடிக்கிற பொழுது அதனுடைய ஒலி எந்த எல்லை வரைக்கும் கேட்கிறதோ அந்த எல்லை வரைக்கும் உள்ள வயல் காணிகள் அனைத்தும் அந்த விகாரைக்கு சொந்தம் என்று இவர்கள் ஒரு பிரகடனத்தை செய்ததும் அதனைத் தொடர்ந்து அங்கே தமிழர்கள் அதிலே ஏற்பட்ட முரண்பாடுகளில் தமிழர்கள் பல நூற்றுக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்டதும் தமிழர்களுக்கு எதிரான சிங்கள பௌத்த அரசினுடைய படுகொலையினுடைய ஒரு ஆரம்பமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 75 வருடங்களில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஒரு தீராப்பகை வளர்ந்ததும் ஒரு பெரும் ஆயுத போராட்டம் ஒன்று உருவானதும் அந்த ஆயுத போராட்டம் ஒரு மிகப்பெரும் ஒரு இரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமாக அமைந்ததற்கும் அடிப்படை காரணம் இந்த பௌத்தத்தினுடைய இனவாத விரிவாக்கம் தான் இதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். எங்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வெட்டப்பட வேண்டும். ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். ஆகவே இது நடைபெறுவதற்கு இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த செயல்பாடுகளில் ஒரு நிதானமாக இந்த தமிழ் தேசிய இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் என்பது 50களிலே தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் அதை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கப்பட்டிருந்தது. நான் பிறந்தது 74ஆம் ஆண்டிலே. இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி தலைவர் பிறந்ததும் 74ஆம் ஆண்டிலே. ஆகவே நாங்கள் இந்த சுதந்திர தின புறக்கணிப்பு என்பதை நாங்கள் முடிவாக எடுக்கவில்லை. அது 50களில் எடுக்கப்பட்டது. தமிழரசு கட்சி தலைவர் தந்தை செல்வநாயகம் எடுத்த அவருடைய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலே திருமலை மண்ணினுடைய மைந்தன் நடராஜன் அவர்கள் அங்கு திருவண்ணாமலை மணிக்கூட்டு கோபுரத்தில் ஏறி அந்த சிங்கக்கொடியை இறக்கி கருப்பு கொடி கட்ட முற்பட்ட பொழுது அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார் சிங்கள காவல்துறையினர்கள். அன்றிலிருந்து தமிழர்கள் அந்த சுதந்திர தினத்தை புறக்கணித்து வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழர்களுடைய இறையாண்மை என்பது தம்மை தாமே ஆளுவதற்கான இறையாண்மை என்பது சிங்களவர்களுடைய கைகளுக்கு பிரித்தானியாவால் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தமிழர்களுடைய போராட்டத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கொச்சைப்படுத்துவதாக அல்லது கஜேந்திரனை கொச்சைப்படுத்துவதாக அல்லது சிவிகே சிவஞானத்தை கொச்சைப்படுத்துவதாக அல்லது இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தமிழர்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றை கொச்சைப்படுத்துவது மட்டுமில்லாமல் இந்த 75 வருடங்களாக போராடிய அந்த போராட்ட வரலாற்றிலே ஒரு 30 ஆண்டுகள் ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழீழ விடுதலை புலிகளுடைய தியாகங்களையும் கொச்சைப்படுத்துவதாக அது அமைந்துவிடக்கூடாது. அவருடைய சொந்த தந்தையார் ஸ்ரீலங்கா காவல்துறையில் இருந்தவர். அவர் பின்னாளிலே அவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய காவல்துறையிலே இணைந்து கொண்டதாக அது சரியோ தெரியவில்லை. அவர் ஸ்ரீலங்கா காவல்துறையில் இருந்தது என்பது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய நடைமுறை அரச கட்டமைப்பிலே அந்த காவல்துறையிலே அவர் ஒரு உத்தியோகத்தராக கடமையாற்றி இருக்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அவருடைய தந்தையார் என்ன ஒரு தவறான ஒரு முடிவு செயற்பாட்டில் ஈடுபட்டவர். அப்போ அவர்கள் அந்த வரலாற்றை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த பாதையிலே பயணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை கொச்சைப்படுத்துவதாக அர்ச்சுனாவினுடைய செயல்பாடுகள் கருத்துக்கள் அமைவது பொருத்தமானதல்ல. ஆகவே அர்ச்சுனா தன்னுடைய கருத்துக்களை மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும். தவறுகள் இடம்பெறுவது வளமை. ஆனால் அவர் அந்த தவறுகளை தானாக உணர்ந்து அதை திருத்திக் கொள்வதற்கு அவர் முன்வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள்.
அது அர்ஜுனா அவ்வாறான ஒரு செயல்பாட்டை அவர் செய்திருக்கிறார். அவர் என்னை கொச்சைப்படுத்துவதாக, எங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாக அவர் நினைத்து கொண்டு அவர் அவ்வாறான ஒரு காரியத்தை செய்யக்கூடும். இதனால் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஆனால் இதனால் பாதிக்கப்பட போவது எங்களுடைய இனம்தான். என்னென்னு சொன்னால், ஒரு இனத்தினுடைய 75 வருடங்களுக்கு முன்னர் ஆயுதம் ஏந்துவதற்கு அல்லது தமிழர்கள் வன்முறையை கையில் எடுப்பதற்கு காரணமாக இருந்த சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புக்கு எதிராகத்தான் இன்றும் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றோம். அது அந்த மக்களுடைய காணிகளை அந்த மக்களிடம் கொடுக்க வேண்டும், அந்த மக்களுடைய உரித்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அந்த மக்களுக்காக நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அந்த மக்களுக்கு அந்த துணிச்சல் இல்லாத ஒரு நிலைமையிலே அந்த மக்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அந்த மக்களுக்காக நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அந்த போலீசார் எங்களை அந்த இடத்திலிருந்து அகன்று செல்லுமாறு கேட்கின்ற பொழுது நாங்களும் அமைதியாக அகன்று சென்று விடலாம். மக்களுக்கும் நாங்கள் ஒரு காரணத்தை சொல்லிவிடலாம். அவர்கள் விரட்டி விட்டார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி நாங்களும் சொல்லிவிடலாம். அல்லது நீங்களும் பாருங்கள், நீங்கள் வராவிட்டால் எங்களால் தனித்து நின்று போராட முடியாது என்று சொல்லி நாங்களும் அப்போ நெருக்கடிக்குள் மக்கள் வர தயாராக இல்லை. ஆகவே அதை சாட்டாக வைத்துக்கொண்டு நாங்களும் ஒதுங்கி இருக்க முடியும். ஆனால் நாங்கள் அந்த இடத்திலே அவர்கள் அகற்ற வருகின்ற பொழுது நாங்கள் அவர்கள் எங்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு ஒத்துழைக்காமல் நாங்கள் அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் எங்களை தூக்கி செல்லுகின்ற ஒரு நிலைமை உருவாகின்றது. அதன் ஊடாக நாங்கள் இந்த போலீசாருடைய ஒடுக்குமுறையை நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறோம். இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த கட்டுமானத்தை கட்டிய பிற்பாடு ஒரு சட்டவிரோதமாக அங்கே குடியிருக்கிற பௌத்த பிக்குவுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற பிக்குவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். காணி உரிமையாளர்கள் அந்த காணிகளுக்குள் செல்ல அனுமதிக்கிறார்கள் இல்லை, அங்கே செல்வதை சட்டவிரோதம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அவ்வாறான ஒரு செயல்பாட்டுக்கு எதிராக நாங்கள் ஒரு ஜனநாயக எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த முற்படுகின்ற பொழுது அவர்கள் உங்களை கைது செய்ய போகிறோம், நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கைது செய்ய போகிறார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக நாங்கள் இந்த இடத்திலிருந்து விலகிச் செல்வோமாக இருந்தால் என்ன செய்தியை அவர்கள் உலகத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று சொன்னால், அந்த போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை காவல்துறையினர் நிலைமையை விளக்கிய பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். ஆகவே காவல்துறை கடமையை சரியாக செய்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சரியாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, அங்கே யாருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் இலகுவாக சொல்லிக் கொண்டு செல்வார்கள். இந்த காவல்துறை இந்த சட்டம் இந்த இலங்கையினுடைய இந்த நீதித்துறைக்குள் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இங்கே நீதி இல்லை, இங்கே ஒரு அநீதி நடைபெறுகிறது. போலீசார் அநீதிக்கு துணை போகிறார்கள், ஆக்கிரமிப்புக்கு துணை போகிறார்கள், தமிழர்களுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அந்த இடத்திலே எங்களுடைய வன்முறையை கையில் எடுக்காமல் ஒடுக்குமுறைக்குள் நாங்கள் எங்களுடைய மக்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த இடத்திலே நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் ஒரு சாதாரண பொதுமகன் அந்த இடத்திலே அவ்வாறு இருந்திருந்தார் என்று சொன்னால் அவரை கைது செய்து கொண்டு போய் அவருக்கு எதிராக பல பொய் வழக்குகளை தாக்கல் செய்து விடுவார்கள். ஆனால் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற பொழுது அவர்களை ஏன் கைது செய்தீர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை என்று ஒரு கேள்வி இருக்கிற பொழுது அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். எங்களுக்கு எதிரான வழக்குகளை அவர்கள் சரியான முறையில் நடத்த வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திலிருந்து சகல தரப்புகளும் அந்த கேள்விகளை கேட்கின்றன. பொதுமக்கள் என்று வருகின்ற பொழுது அவ்வாறான கரிசனைகள் கிடையாது. ஆகவே நாங்கள் வன்முறைகளை கையில் எடுக்காமல் ஒரு ஜனநாயக வரமுறைக்குட்பட்டு, ஆனால் நாங்கள் அந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் அந்த ஒடுக்குமுறைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த ஒடுக்குமுறைகள் வெளிப்படுத்தப்படுகிறது, அது சர்வதேச அளவில் போகிறது, ஒரு கேள்விக்குட்படுத்தப்படுகிறது என்று தெரிகிற பொழுது அவர்கள் ஒடுக்குமுறைகளை குறைக்க வேண்டி இருக்கிறது. அதனால் மக்கள் உரிமைக்காக போராடக்கூடியதாக இருக்கிறது. இப்போ வெடுக்குநாரை மலையிலும் அதுதான் நடைபெற்றது. வெடுக்குநாரை மலையிலே அங்கே ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் நின்றார்கள். கைது செய்ய போகிறோம் என்று சொன்ன பொழுது கிட்டத்தட்ட 990 பேர் ஓடிவிட்டார்கள். அங்கே எங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு 10 பேர் மாத்திரம்தான் அங்கே போலீசாரோடு இறுக்கமாக நிற்கிறார்கள், நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்லி. ஆனால் 9 பேரை அவர்கள் கைது செய்கிறார்கள். அவர்கள் அனைவருமே சாதாரண உறுப்பினர்கள். ஆனால் நான் அந்த இடத்திலே எழும்ப மாட்டேன் என்று சொல்லி இருந்த பொழுது என்னை அவர்கள் தூக்கிச் செல்கிறார்கள். என்னை தூக்கிச் சென்ற செய்தி படங்கள் வெளிவருகிற பொழுதுதான் அங்கே ஒரு சிவராத்திரி விழாவில் போலீசார் ஒரு மிருகத்தரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளிவந்திருந்தது. அவர்கள் என்னை நாகரிகமாக 5 மணியிலிருந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நீங்கள் வெளியேறுங்கள், கைது செய்வோம் என்று சொல்லி. அவர்கள் சொன்னதை கேட்டு நான் வெளியேறி சென்றிருந்தால் ஒரு தமிழர்களுடைய இந்துக்களுடைய ஒரு நியாயமான வழிபாட்டு உரிமையை அவர்கள் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் என்ற போர்வையிலே ஒடுக்கி அன்று அங்கே சிங்கள பௌத்த பேரினவாதிகளை கொண்டு அங்கே ஒரு குருந்தூர் மலை போன்ற ஒரு பௌத்த தலத்துக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான ஒரு சூழலுக்கு நான் உடந்தையாக இருந்ததாக அமைந்திருக்கும்.
அது அரசுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் அரசை அம்பலப்படுத்திய ஒரு செயல்பாடு. அரசை அம்பலப்படுத்துகின்ற விதமாக நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்கின்ற பொழுது, எங்களுடைய மக்களுடைய எண்ணெய் போராட்டத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நாங்கள் நடந்து கொள்கிற பொழுது, அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டிய தேவை அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது அர்ச்சுனா அதை கொச்சைப்படுத்த முற்படுகிறார் என்று சொன்னால், அர்ச்சுனா யாருடைய தேவையை நிறைவேற்ற முற்படுகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே தம்பி அர்ச்சுனா, இந்த பாதை உங்களுக்கு உகந்த பாதை அல்ல. நீங்கள் உங்களுடைய இந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த மக்கள் மிகப்பெரும் தியாகங்களை செய்து கொண்டு வந்தவர்கள். நீங்கள் சொல்லித்தான் இந்த மக்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், மக்கள் ஒரு நெருப்பாட்டுக்குள்ளால் வந்திருக்கிறார்கள். செட்டிக்குளம் முகாமுக்குள் இந்த மக்கள் எவ்வளவு கொடூரங்களை அனுபவித்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதற்கு பிற்பாடும் வந்தவர்கள் இன்றும் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான மனநிலையோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இருப்புக்காக போராட வேண்டும் என்ற ஒரு மனநிலை அந்த மக்களிடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த போராட்டத்தினுடைய ஒரு பங்காளியாக மாற வேண்டும். பேரினவாதத்தினுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்துகின்ற ஒருவராக நீங்கள் தொடர்ந்து செயல்படக்கூடாது என்பதை நான் மிகவும் அன்பாக தம்பி அர்ச்சுனாவிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது ரணில் இருந்த பொழுதுதான் நாங்கள் அந்த போராட்டங்களை ஆரம்பித்திருந்தோம். அந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நிலையிலே அதுக்கு பிற்பாடு நாங்கள் இந்த நம்ம மாவட்ட செயலகத்திலே நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது அனைத்து நாடாளுமன்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அனைவருமே அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பாக, அந்த கோரிக்கைக்கு ஒத்துழைப்பாகவே இருந்திருக்கிறார்கள். யாரும் அதை நிராகரித்து பேசியதில்லை. அர்ச்சுனா ஒருவர் தான் இந்த 15 ஆண்டுகளிலே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை ஒன்றுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அது அர்ச்சுனா மாத்திரம்தான் அவ்வாறான ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். வெறும் அவ்வாறான ஒரு கருத்தை பேசியது கிடையாது. ஜனாதிபதிகள் யாரும் எங்களோடு நேரடியாக இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியது கிடையாது. ஆனால் நாங்கள் போராடுகின்ற பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த கச்சேரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே எங்களுக்கு இருந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது அந்த காணி உரிமையாளர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். எங்களை பொறுத்தவரையில் அந்த மக்களின் காணிகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இது தையிட்டி மக்களின் பிரச்சனை மட்டும் இல்லை. வடகிழக்கில் எங்குமே சட்டவிரோதமான ஒரு செயற்பாட்டில் இந்த அரசு ஈடுபடக்கூடாது என்பதை இந்த அரசு உணர்த்துவதற்காகவும், தையிட்டி மக்களுடைய அந்த காணிகளை மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த விடயங்களை இது பட்டவர்த்தனமாக சட்டவிரோதமான ஒரு செயல்பாடு என்பதனால் நாங்கள் அதிலே மிக உறுதியாக இருக்கிறோம். அது ஒருபொழுது எந்தவித அரசியல் லாபங்களும் கருதாமல் செய்யப்படுகின்ற ஒரு போராட்டம். அதிலே ஒரு 10 குடும்பங்களுக்கு தான் அந்த 15 குடும்பங்களுக்கு தான் அந்த காணி இருக்கிறது. அந்த 15 குடும்பங்களுக்காக நாங்கள் 15 இந்த கிட்டத்தட்ட 20 மாதங்களாக நாங்கள் பருவத்துக்கு முதல் நாளும் நாங்கள் அதில் போய் இரவு வகையில் கிடந்து தூங்குறதால எங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் பெறப்போகிற அரசியல் லாபம் பெறுவதாக இருந்தால் இந்த தேர்தலில் நாங்கள் வென்றிருக்கணும். எங்களுக்கு 3-4 சீட் வந்திருக்கணும். இந்த தேர்தலில் எங்களுக்கு இருந்த வாக்கரவாசியாக குறைஞ்சிருக்குது. அப்போ என்று சொல்லி சொன்னால் என்ன அரசியல் லாபம் இருக்குது? தோத்தண்டும் நான் அந்த தேர்தலில் நான் அது வரைக்கும் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்குகள் எங்களுக்கு 5 ஆசனங்களுக்கு மேலே யாழ்ப்பாணத்தில் வருமென்று, ஒரு 4 ஆசனங்களுக்கு மேலே வருமென்று பொதுவான ஒரு கருத்து இருந்தது. ஆனால் நாங்கள் படுதோல்வி அடைஞ்சிருந்த இடத்துலையும் நாங்கள் ரிசல்ட்ஸ் வந்த கூட நாங்கள் போய் அதில் நின்று நாங்களே தம்பி விளங்கானே. அப்போ இதில் அரசியல் லாபம் என்றால் என்ன? அப்படி என்றால் குறைஞ்சது அண்டைக்காவது போட்டு போட்டு அதுக்கு பிற்பாடு அடுத்த தேர்தலுக்கு ஆகணுமென்றால் நாங்கள் போயிருக்கலாம். அப்படி எந்த விதமான அரசியல் லாபமும் இதில் கிடையாது. அப்படி என்ன சொல்லிச்சுனால், தம்பி அர்ச்சுனா அப்படி ஒரு கருத்தை சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி என்றால் சாவச்சேரியில் மருத்துவ வசதி கிடைக்க இல்லை என்று சொல்லி கிடைக்காமல் இருக்கிறதும், அது கிடைக்க வேணும் என்று சொல்லி அவர்கள் கொடுக்கிறதும் அரசியல் லாபத்துக்காகவா? அப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் தானே. அப்போ அவர் மட்டும் அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கல. நாங்களும் சாவச்சேரி மட்டுமல்ல நாங்கள் 8 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மக்களின் இந்த சுகாதார பிரச்சனைகள் தொடர்பாக, கல்வி பிரச்சனைகள் தொடர்பாக, விவசாய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்றத்திலையும் மாவட்ட மட்டங்களிலையும் நாங்கள் போராடியே கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த விஷயங்களை ஊடகங்கள் கடந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்காமல் மூடி மறைச்சு வந்திருந்த ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அவர் ஒரு வைத்தியராக இருந்தபடியால் அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கூட கதை கேட்கல அது மக்கள் மத்தியில் கொஞ்சம் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதே சாவச்சேரி விஷயம் தொடர்பாக நான் பல தடவை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கழிச்சிருக்கிறேன். பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் ஒருங்கிணை கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் நாங்கள் அதில் பற்றி கழிச்சிருக்கிறோம்.
ஆகவே வந்து அவர் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து துப்புற பொழுது வந்து அந்த துப்பல் தன்னை நோக்கி வந்து விழும் என்றதை வந்து அவர் விளங்கிக் கொள்ளணும் வந்து. ஆகவே இதுக்குள்ள வந்து அவர் பேரினவாத ஆட்சியாளர்களை வந்து பாதுகாக்கிற விதமாக இந்த கருத்துக்களை சொல்றது வந்து எங்கட மக்களின் இருப்பை அழிக்குமே தவிர வேறு இந்த அவருக்கு கூட இன்னொரு தடவை வந்து ஒரு தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறதுக்கு முடியாத அளவுக்கு மக்கள் பேரினவாதிகளுக்கு பின்னால் போகிற நிலைமையை தான் அது உருவாக்கும் வந்து. அவர் நினைக்கிறார் வந்து உந்த பாதையில் போனால் வந்து தனக்கு இந்த ஒரு சீட் 9 சீட் ஆகும்ண்டு. அது ஒரு நாளும் அப்படி நடக்க போகிறதில்ல. மாறா வந்து இருக்கிற ஆசனங்கள் முழுவதும் கைமாறி வந்து பேரினவாதிகளுக்கு பின்னால் போகிற ஒரு தவறான ஒரு வழிகாட்டலை தான் அது செய்யும். ஆகவே வந்து அவர் தன்னுடைய அந்த அனைத்து செயல்பாடுகளையும் வந்து மீளாய்வு செய்து கொள்ளணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள்.